ஹாய், நான் தான் மீரா மேக்கப் ஆர்டிஸ்ட் பேசுகிறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ப்ரைடுக்கு வந்துட்டு முகூர்த்தம் ஹேர் டூ பண்ணியிருந்தேன். அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. சின்ன விளாக் தான். நான் இப்போ தான் வந்து யூடியூப்க்கு வந்துட்டு புதுசாக விளாக்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டு பியூட்டி விளாக்ஸு, ஸ்கின் கேர், மேக்கப், ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் ரெகுலராக கொடுக்குறேன். ஸோ நேற்று வந்து இந்த ப்ரைடோட ரிசப்ஷன் வீடியோ போட்டிருப்பேன் ஆல்ரெடி. ஏன்னா ஃபுல் ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது, பட் வந்துட்டு எப்படிலாம் நான் பண்ணுறேன், எப்படி இருந்தது, ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் வரும். ஸோ இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன தான் நான் என்ன ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய விளாக்ஸ், நிறைய வீடியோஸ் வந்து கேட்டிருக்கீங்க, ஆக்சுவலி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. லைனர் வந்துட்டு எப்படி வைக்கிறது, இந்த காஜல் வந்து ஸ்மச் ப்ரூஃப் காஜல் வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லிலாம் கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு மாதிரி ஷார்ட்ஸு வீடியோஸ் நான் போடுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என் கிளைண்ட்டோட ஹேர் டெக்ஸ்சர் பாருங்கள், நல்லா வந்துட்டு கர்லி ஹேரு. இவங்களுக்கு வந்துட்டு எப்போவும் ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு நான் வந்து ஜவுரி வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். ஜவுரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக நம்ம வந்து ஜடை பின்னிட்டு நெட்டு போடணும். நெட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஹேர்ஸ்லாம் வந்துட்டு அசிங்கமாக தூக்கிட்டுலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. அதுக்கப்புறம் நான் வேணிலாம் ஃபிக்ஸ் பண்ணி வேணி கட்டுறேன் பாருங்கள். அப்புறம் ஜடை பில்லை வைக்கிறேன். இந்த ஜடை பில்லை அப்புறம் இந்த பூ இதெல்லாம் வைக்கிறோம்ல, வேணிலாம் வச்சுட்டு நம்ம வந்து கம்பல்சரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். அப்போ தான் வந்து நமக்கு அது கழண்டு வராமல் இருக்கும். மேபி அவங்க டான்ஸ் பண்ணலாம். மார்னிங் மோஸ்ட்லி டான்ஸ் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காக பண்ணுறோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும், மேக்கப் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இந்த வீடியோலேயும் உங்களுக்கு பிக்சர் வந்து வரும். இன்ஸ்டா ஐடி வந்து நான் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்துட்டு அந்த ஃபோட்டோ ஐடி, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்துட்டு டிஎம் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். புக்கிங்ஸும் நான் எடுத்துப்பேன். ஸோ இப்படி தான் ஒரு இது வந்துட்டு ஃபுல்லாக வேணி, நந்தியாவட்டம் வேணி வந்து வச்சேன். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு ரோஸ் பெட்டல் வேணி வந்து இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஜடபிள்ளைக்கு கேப்லேயும் வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி மல்லி வந்துட்டு இந்த மாதிரி கட்டியே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம பின்னாடி டைப் பண்ணுறது தான். அந்த மாதிரி பண்ணிவிட்டு இவங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது இப்படி தான் போச்சு. அந்த பன் மாதிரி இருக்குல்ல, நீங்கள் பன் மாதிரி போட்டும் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி வந்து செப்ரேட்டாக ஷாப்ஸில் வந்து விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். ஃபைனலாக இதான் நான் சாரீ சேஞ்சிங் வந்து நான் பண்ணேன். கூரை புடவை சாரீ சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு மணமேடைக்கு வந்து போயிட்டாங்க. இப்படி தான் வந்து அன்றைக்கி போச்சு. அதுக்கப்புறம் நான் அங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு உங்களுக்கு பிக்சர் ஷோ ஆகுதில்ல, இந்த மாதிரி தான். இதான் என்னோடய இன்ஸ்டா ஐடி. டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.